அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ அதை பொறுத்து வந்து கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும். தேர்வில் வெற்றி பெற்றோம்னா நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சா வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து பொருளாதார பிரச்சனை. ஏன்னா எல்லா பேருமே வந்து படிக்கிறதுன்றது வந்து ஒரு வேலைக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஏன்னா வேலை கிடைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து பணம் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது வேலை கிடைச்சாதே அந்த பணம்ன்றதுல வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தி அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோதான் நம்ம வந்து வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சாலும் வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டில் வந்து ஒரு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அதே கவர்மெண்ட் வேலை அரசு வேலை அப்படின்னா நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சம்பளமும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து 58 வரைக்கும் ப்ளஸ் 60 வரைக்கும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போனோம் அப்படின்னா அதில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எப்போ வேணாலும் வந்து நம்மளை வந்து வேலையிலேருந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா பேரும் அரசு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து உண்மையாக வந்து படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. அதில் வந்து நம்மளும் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இருக்கிற பாடத்தை பூரா வந்து நம்ம 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தையும் வந்து நம்ம வந்து தெளிவாக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லா பேரும் வேலையில் சேர்ந்தவங்க பூரா வந்து அவங்கள்ட்ட கேட்டால் அப்படின்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ வருஷம் படித்தாங்க எப்படி படித்தாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாவது நம்ம வந்து உண்மையாக படிச்சிருப்பாங்க. சும்மா மேலோட்டமாக படித்தாலாம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவது கஷ்டம். ஏன்னா மேலோட்டமாக நான் வந்து புத்தகத்தை வாசிக்கிறேன், புக்குக்கு பின்னாடி இருக்க வினா விடை மட்டும் படிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா தேர்வில் வெற்றி பெறுவது கடினம். ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் முக்கால்வாசி பேர் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு டைமில் அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு தான் போய் தேர்வு எழுதுவாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு வந்து 2-3 புக்கு ஏதாவது அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காது. கடைசி எக்ஸாமுக்கு ஒரு வாரம் இருக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி முதல் நாளில் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து தேர்வு எழுத வருவாங்க. ஸோ அவங்க கூடலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு காம்படிட்டரே கிடையாது. ஏன்னா 20 லட்சம் பேரில் வந்து நமக்கு வந்து ஒரு 19 லட்சம் பேர் வந்து சும்மா ஜஸ்ட்டு தான். ஆனால் அதே வந்து ஒரு 1 லட்சம் பேர் வந்து உண்மையாக நம்ம வந்து எனி டைம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட நம்ம வந்து படித்து நம்மளும் தேர்வில் வெற்றி வரணும் அப்படின்னா நம்மளும் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தா இருக்குது. எவ்வளோ நேரம் எப்படி படிக்கிறோம், புரிஞ்சு படிக்கிறோம், நோட்ஸ் எழுதி வச்சு படிக்கணும். ஏன்னா சும்மா சராசரியாக வந்து நம்ம வந்து காதில் கேட்டோம் அப்படின்னா 2 நாளில் நமக்கு மறந்து போயிடும். நம்ம எது கேட்டாலும் காதில் கேட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஞாபகம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து ரீகலெக்ட் பண்ணால் ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி வந்து நமக்கு வந்து மறந்து போயிடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம எது படித்தாலும் நோட்ஸ் எழுதி வச்சு படிக்கணும். நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதை திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நமக்கு சீக்கிரம் மறக்காது. ஏன்னா நம்ம வந்து புக்கை வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து நம்ம அப்போ புரியும், அப்போ நல்ல தெளிவாக கூட புரியும். தெளிவாக புரிஞ்சு அது கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஆனால் 2 நாளில் வந்து அது அப்படியே மறந்து போயிடும். நான் படித்தது வந்து புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் எப்பயுமே வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் எழுதி வச்சு படிக்கணும். நோட்ஸ் எழுதி நீங்கள் வந்து திருப்பி படித்தா தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். 10ஆம் வகுப்பு தரமான ஒரு வினாக்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் வினாக்கள் வந்து நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஏன்னா வந்து குரூப் 1 குரூப் 2 மாதிரி அவங்க வந்து வினாவை வந்து புரிந்து கொள்ளாத அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா குரூப் 4ன்றது வந்து நம்ம ஈஸியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்க ஆன்சரே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கேள்விக்கு வந்து இது ஆன்சர் வராது அப்படின்னு வந்து நம்ம வந்து மீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து புத்தகத்தை வந்து முழுமையாக தெளிவாக படிக்கணும். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்து படிச்சுட்டுனா அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, எதை பற்றி அந்த லெசன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம எந்த கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அது நமக்கு எவ்வளோ தூரம் வந்து எங்கள் சமுதாயத்துக்கும் பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மைண்டில் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இம்பேக்ட் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அது வந்து எந்த ஒரு எக்ஸாம்லையும் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும்.
ஏன்னா சும்மா மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது, அப்புறம் மறந்து போயிடும், அப்புறம் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அனாலிசிஸ் அளவுக்கு நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து படிக்கணும். அனாலிசிஸ் அப்படின்னா வந்து மொத்தமாக இந்த பாடத்துல இருந்து நமக்கு வந்து என்ன கருத்து கொடுத்துருக்காங்க, எதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாடம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக என்னென்ன பாடம்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக தெரியும். இப்போ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஏன்னா இப்போ வந்து நம்ம படிக்கிறது வந்து இந்தியன் பாலிட்டி. 10th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் சிவிக்ஸில் வந்து இந்தியன் பாலிட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பாலிட்டியில் வந்து நமக்கு வந்து எத்தனை லெசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து 5 லெசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 லெசனில் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் லெசன் வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் மத்திய அரசு, 3வது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், 4வது வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, அதே மாதிரி 5வது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இந்த மாதிரி வந்து இந்த சிவிக்ஸில் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன, அரசியலமைப்பு சட்டம் என்பது நமக்கு வந்து அது ஒரு எழுதப்பட்ட நூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து B.R. அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டி, சட்ட வரைவு குழு, அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவோட ஆட்சி முறைகள், இந்தியாவை எப்படி ஆட்சி செய்யணும், இந்தியாவோட ஆட்சி முறை, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயல், மக்களுக்கோட, ஏன்னா குடிமக்களுக்கு வந்து நமக்கு வந்து நல்லது செய்கிறது தான் வந்து ஆட்சி முறையோட தத்துவமே. ஏன்னா மக்களை வந்து அனைவரும் சமமாக மதித்து, சமமாக அனைவருக்கும் நம்மளால் வந்து முடிந்த ஒரு இதை செய்கிறது தான் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செய்து கொடுக்கறதுக்காக ஆட்சி, அரசு. அரசு என்பது வந்து மக்களோட தேவைகளுக்காக தான் அரசு. மக்கள் வந்து ஒன்றாக வாழ்ந்து அவங்கள வந்து நம்ம வந்து வழி நடத்தி அவங்களுக்கு தேவையான செய்யறதுக்காக தான் அரசு அப்படின்றது நம்ம வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அரசை வந்து எப்படி வந்து யார் வந்து சுப்ரீம் பவர், எப்படி வந்து ஆட்சி முறை அப்படின்னா யாரெல்லாம் வந்து அதுக்கு வந்து பொறுப்பானவர்கள் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யாரெல்லாம் வந்து அதுக்கு பொறுப்பாக இருந்து செயல்படணும் அப்படின்றதான் அந்த பொறுப்பாளர்கள். ஏன்னா வந்து எல்லா பேருமே பொறுப்பாளர்களாக இருக்க முடியாது. அதில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், முக்கியமான ஒரு அதிக சிந்தனையுள்ள, அதிக ஆற்றல் உள்ள, இதுலேயும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வலியுறுத்துறவங்க, ஏன்னா நல்ல கருத்து, நல்ல மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய, அவங்களோட இயற்கையே வந்து இயல்பான ஒரு எண்ணமே வந்து நல்ல ஒரு சிந்தனையாளராக இருக்கணும். ஏன்னா அரசுல ஆட்சி செய்கிறவங்க, ஒரு தலைவராக இருக்கவங்க மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எண்ணம் இயல்பாகவே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நம்ம ஆட்சியாளராக நம்ம நியமிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், ஒவ்வொருத்தரையும் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது, ப்ளஸ் அவங்களோட செயல்பாடுகள், அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள், அவங்களுக்கு என்னென்ன அவங்களால செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே எழுதப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டம். யாரு சுப்ரீம் பவர், யாரு வந்து இருக்கிறதுல வந்து நாட்டோட முதல் குடிமகன், அதாவது நாட்டை வந்து யாரு அதாவது பொறுப்பாளர்கள்ல உயர்வான தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி அவர் யாரு வந்து நம்ம வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதான் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஏற்கனவே முதல் லெசன்ல சொல்லியாச்சு. அந்த பாடத்துல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தா நம்ம பாரோவிங் பண்ணி தான் B.R. அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வேர்ல்டுல வந்து ஒரு பெஸ்ட் கான்ஸ்டியூஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு பிரின்சிபல்ஸ், பல்வேறு பாஸ்டுலேட்ஸ், பல்வேறு நமக்கு வந்து முக்கியமான கொள்கைகள், அதை பூரா வந்து தேர்ந்தெடுத்து ஒன்றாக இணைத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு வந்து சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நமக்கு வந்து சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்றது வந்து இறைமையுள்ள சோசியலிச மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ இறைமையுள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் வந்து ஹையஸ்ட் பவர், வெஸ்டட் சுப்ரீம் பவர். அதே மாதிரி சோசியலிஸ்ட் பொது உடைமை, அனைவரும் சமம், மதச்சார்பற்ற செக்குலர், எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம்,
மதச்சார்பற்ற மக்களாட்சி, மக்களால், அதான் டெமோக்ரஸி, ரிபப்ளிக், குடியரசு அப்படின்றத வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்துமே நம்ம வந்து என்னென்ன பாரோவிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து அதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சிக்னிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குனாங்கன்றது முதல் கொண்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே 10th சிலபஸ் வந்து அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் போட்டிருக்காங்க. ஃபுல் முதல் இருக்கக்கூடிய டீட்டெயிலாம் கொடுக்கல. எடுத்ததுமே வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு நிர்ணய சபையிலிருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து அடாப்டட் அண்டு கேம் இன்டு ஃபோர்ஸ், அது மட்டும்தான் அடாப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி நடைமுறைக்கு வந்து குடியரசு தினம், அதுல இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்கு சிறப்பு, அதை வந்து நமக்கு வந்து ரிஜிட், நமக்கு வந்து நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை, அதே மாதிரி வந்து கூட்டாட்சி அரசாங்கம், ஃபெடரல் கவர்மெண்ட், கூட்டாட்சி அரசாங்கம், சுதந்திரமான நீதித்துறை, வயது வந்தோர் வாக்குரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அடிப்படை கடமைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுல இருந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு வந்து எத்தனை பகுதிகள், ஏன்னா ஒரு பிரியாம்பிள், ஒரு முகவுரை, அதே மாதிரி பாகங்கள், பகுதிகள் வந்து நமக்கு வந்து உருவாக்கப்படும் போது 22 பகுதிகள், ஒரு முகவுரை, 22 பகுதிகள் பிளஸ் 8 அட்டவணை, 395 விதிகள். அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்னும் வந்து தெளிவாக வந்து நமக்கு வந்து பழைய அந்த உருவாக்கப்படும் போது இருந்த கான்ஸ்டியூஷன் அந்த இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து 42th அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து சோசியலிச சமய சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் 7, என்னென்ன உரிமைகள் நம்ம சொன்னோம். அதே மாதிரி அடிப்படை கடமைகள் 10, அது என்னென்ன அப்படின்னு சொன்னா அது எந்தெந்த நாடுல இருந்து ஃபாலோ பண்றப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்தளவு ஓரளவு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுல உள்ள அட்டவணை 7வது அட்டவணை, 8வது அட்டவணை, 8வது அட்டவணை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து 8வது அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், 7வது அட்டவணை வந்து பட்டியல்கள், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி, அவசர நிலை பிரகடனம், எத்தனாவது விதி அப்படின்றலாம் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்தளவு வந்து ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் லெசன்ல வந்து நமக்கு வந்து என்ன படிக்க போறோம் இன்னைக்கு, ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஏன்னா வந்து நம்ம 10th சோசியல் சயின்ஸ் முடிச்சு போகும்போது சோசியல் சயின்ஸ்ல இந்தியன் பாலிட்டி முடிக்கும் போது நமக்கு வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டை எப்படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாரு நிர்வகிக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த லெசன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு எப்படி வந்து நம்ம வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ். ஏன்னா நமக்கு வந்து குரூப் 4க்கு வந்து இந்த இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆர்டிகல்ஸோ அல்ல டிஃபிகல்ட்டான அமெண்ட்மெண்ட்ஸோ அல்லது டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டினோ வந்து நம்ம கேட்க போகிற கிடையாது கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரை 10th அளவுக்கு இருக்கிற கூட ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாக குரூப் 1 குரூப் 2ல தான் வந்து நம்ம எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் எல்லா ஆர்டிகல்ஸையும் படிக்கணும். ஷெட்யூல்ஸ் கூட வந்து அட்டவணை கூட வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஷெட்யூல்ஸ் படித்தா போதும். அதுல இருந்து தான் நமக்கு வந்து, ஏன்னா 11வது 12வது அட்டவணை, 11வது பஞ்சாயத்து ராஜ்யம், 12வது நகர் பஞ்சாயத்து, 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம், இந்த மாதிரி முக்கியமான அட்டவணைகள் அது வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா குரூப் 1 குரூப் 2ல தான் ரொம்ப இன்டெப்த்தாக கேட்பாங்க. இங்கே குரூப் 4ல வந்து அவ்வளோ தூரம் வந்து கான்ஸ்டியூஷன் பாலிட்டிலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்காது. ஓரளவு நம்ம பேசிக் நாலேஜ் இருந்தாவே பாலிட்டியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னைக்கு செகண்ட் லெசன் நம்ம சொல்லுவோம். செகண்ட் லெசன் வந்து நமக்கு வந்து 10th சோசியல் சயின்ஸில் வந்து செகண்ட் லெசன் வந்து நமக்கு வந்து நடுவண் அரசு அல்லது மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து யாரு அரசுனா வந்து குடியரசுத் தலைவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அரசாங்கம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர். அரசாங்கம்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க வந்து எல்லாமே வந்து ரியல் பவர், அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து நமக்கு வந்து அது வந்து ஃபுல் வெஸ்டட் இன் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அது யாருக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ரியல் பவர் இதெல்லாம் என்ன அப்படின்றது இப்போ வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ பாடத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு, இந்தியாவோட உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தலைமையகம்
புதுடில்லியில் உள்ளது. இந்திய அரசு பகுதி 5, ஏன்னா பகுதி 3 படித்தோம் அடிப்படை உரிமைகள், பகுதி 4 படித்தோம், பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள், பகுதி 4 வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. பகுதி 2 வந்து நம்ம வந்து குடியுரிமை, நமக்கு வந்து குடியுரிமை சட்டம் 4 to 11, நமக்கு வந்து 5 to 11, 12 to 35, 36 to 51. இந்த விதிகள்லாம் கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். 5 to 11 குடியுரிமை 2வது பகுதி. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 22 பகுதிகள், 22 பாகங்கள்னு சொல்றாங்க. பாகங்கள், பகுதிகள், இங்க வந்து செக்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ இருக்க வந்து எத்தனை பகுதிகள்னு சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து 2வது பகுதியில் என்ன இருக்கு, 3வது பகுதியில் என்ன இருக்கு, 4வது பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். 2வது பகுதியில் வந்து குடியுரிமை, 3வது பகுதி வந்து அடிப்படை உரிமைகள், 4வது பகுதி அரசு நெறிமுறை கோட்பாடு, 5வது பகுதியில் இந்த மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு. இந்த மத்திய அரசை பத்தி, ஏன்னா உயர்ந்த அரசாங்கம் அமைப்பே வந்து இந்த நடுவண் அரசு தான். இது வந்து விதி வந்து 52 முதல் 78. ஏன்னா வந்து 52 முதல் 78 வரையிலான விதிகள் அல்லது சட்டப்பிரிவு, ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம். பகுதி 5, அதாவது பாகம் 5 விதி வந்து ஆர்டிகல்ஸ் வந்து சட்டப்பிரிவு வந்து 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் கேட்கலாம். 5வது பகுதியில மத்திய அரசு, நடுவண் அரசை பற்றி கூறப்படும் விதிகள் அப்படின்றது மொத்தம் விதிகள் கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். 52ல இருந்து 78 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர். இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர். கூட்டாட்சி அரசாங்கம், ஃபெடரேஷன், ஃபெடரல் கவர்மெண்ட். எந்த நாட்டில் வந்து ஃபாலோ பண்றோம்? கனடா. அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் தான் இந்தியாவில். ஏன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்ன்றது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பூரா சேர்ந்து ஒரே அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரே ஆட்சி, அதான் ஒரே அரசு. அதான் வந்து கூட்டாட்சி அரசாங்கம். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. 3 அங்கங்கள். அதுல வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 பார்ட், 3 அங்கங்கள். அதுல வந்து நிர்வாகம், சட்டமன்றம், அதே மாதிரி நீதித்துறை 3. நிர்வாகம்ன்றதுல வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. இந்திய அரசு வந்து மத்திய அரசு, நடுவண் அரசு 3 அங்கங்களாக செயல்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது வந்து நீதித்துறை. அதுல நிர்வாகத்துல வந்து நிர்வாகம் யாரு? நிர்வாகம்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. இந்த 4 பேருமே நிர்வாகத்துக்கு வர்றாங்க. நிர்வாகம் என்ற யாரு அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து இந்திய அரசுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் நாடாளுமன்றம். லெஜிஸ்லேட்டிவ்ன்றது வந்து நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு நமக்கு தெரியும். ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபானா மாநிலங்களவை, லோக்சபானா மக்களவை. இப்ப மாநிலங்களவையில வந்து மொத்தம் வந்து 250 உறுப்பினர்கள். மாநிலங்களவை, ராஜ்யசபாவில் 250 உறுப்பினர்கள். அதுல 238 பேரு மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க 238 பேர். 12 பேர் நியமனம். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுக்கு 12 பேரை நியமனம் பண்றாரு. மொத்தம் 280. ராஜ்யசபாவில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கை 238 + 12, 238 வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு. அதே மாதிரி லோக்சபா, மக்களவையில் வந்து 545. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 545. அதுல வந்து 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியர்களால் நியமனம் செய்யப்படுறாங்க. இப்ப நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. சட்டமன்றம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா பாராளுமன்றம் தான் சட்டமன்றம். பாராளுமன்றத்தில் 2 அவைகள் சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து நீதித்துறை. நீதித்துறையில வந்து உச்ச நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம், தலைமை நீதிபதி,
மற்ற நீதிபதிகள். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு உச்ச நீதிமன்றம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடுவண் அரசுல யாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மற்றும் அதர் நீதிபதிகள், ஜட்ஜஸ். இப்போ நமக்கு வந்து நடுவண் நிர்வாகத்தில் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆகியோரை உள்ளடக்கி. இன்னும் ஒன்று வந்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். மொத்தம் யார் யார சொல்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து நிர்வாகத்துக்கு. அது மாதிரி நடுவண் சட்டமன்றம் வந்து நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும். இது 2 அவைகளை கொண்டது. அதுல வந்து 2 அவையில வந்து ஒன்று வந்து மாநிலங்களவை, ராஜ்யசபா மற்றும் மக்களவை, லோக்சபா. நடுவண் நீதித்துறை உச்ச நீதிமன்றம் தான். இது வந்து ஒரு ஜென்ரலா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாக்ஸ்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், பாக்ஸ்குள்ள ஒரு கான்செப்ட் கொடுத்து அதை சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. புதுடில்லியில ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். குடியரசுத் தலைவரின் இல்லத்தோட பேரு ராஷ்டிரபதி பவன். எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளது. ரெண்டுமே ஒரே கட்டிடத்தில். அவரோட வீடும் அவரோட ஆபீஸும், குடியரசுத் தலைவரின் அலுவலகமும் அவரோட இல்லமும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. இந்த ராஷ்டிரபதி பவன்ல இருந்தாலும் மேலும் 2 இடங்களில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அங்கு வருடத்திற்கு அந்த 2 இடத்துல வருடத்திற்கு ஒரு முறை சென்று அங்கு தன்னுடைய அலுவலக பணிகளை மேற்கொள்கிறார். அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம். பாருங்க, 2 இடத்துல வந்து தனியா இருக்கு. அது எங்க அப்படின்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். பிரைம் பிரசிடென்ட்டுக்கு வந்து 2 இடத்துல ஆபீஸ் இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னா சிம்லால ஒன்று இருக்கு. அதே மாதிரி ராஷ்டிரபதி அதாவது ஹைதராபாத்ல ஒன்று இருக்கு. சிம்லாவில் உள்ளதுக்கு பேர் வந்து ரிட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் உள்ளது வந்து ராஷ்டிரபதி நிலையம். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. ஒன்று வடக்கு மேல சிம்லால, சவுத் வந்து ஹைதராபாத். இது நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகின்றது. ஸோ குடியரசுல ராஷ்டிரபதி பவன் தவிர 2 இடத்துல வந்து அவரோட அலுவலகங்கள் இருக்குன்னு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அது ரிட்ரீட் கட்டிடம் சிம்லா, ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், செய்திகள். அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர். நான் ஃபர்ஸ்ட் நிர்வாகத்தில் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் அவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்க போறோம், அவரை பற்றி இப்போ ஃபுல்லா. நடுவண் அரசின் மத்திய அரசின் நிர்வாக தலைவர், நிர்வாகக்கூடிய தலைவர், எக்ஸிகியூட்டிவ் பவர் குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்ல அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். பாருங்க, விதி 53 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள், நம்ம குடியரசுத் தலைவரை போட்டியிடணும், அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், இந்தியன் சிட்டிசன்ஷிப், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், நடுவண் அரசியலோ மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. நடுவண் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் அரசு சம்பளம் வாங்குற ஒரு வேலையில இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். லோக்சபாவில் உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும், அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர் குழுமம், அந்த வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். குடியரசுத் தலைவரா நம்ம போட்டியிடணும் அப்படின்னா
நமக்கு நம்மளுக்கு ஒரு 10 பேர் அந்த வாக்காளர், அதாவது நமக்கு வந்து குழுமம், வாக்காளர் குழுமம், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு வாக்காளர் குழுமம், அதுல 10 பேர் வந்து முன்மொழியணும், இவரை குடியரசுத் தலைவர் நிக்கிறதுக்கு முன்மொழிகிறேன், அதே 10 பேர் வழிமொழியணும். அப்படி நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் நிற்கிறதுக்கு தகுதிகள் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைக்கக்கூடாது. மேலும் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்திலேயோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதுலேயோ வந்து பதவி வைக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வைக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் நாளில் அப்படி அவர் பதவி வைத்தா கூட குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், கண்டிப்பா தேர்தலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்குமூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவன்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படும். ஒற்றை மாற்று வாக்குமூலம், குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதே மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவன்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமம் என்பது, குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பூரா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். ஸோ பாராளுமன்றத்தோட மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் மற்றும் ஸ்டேட் அசம்பிளியோட ஒவ்வொரு மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட உறுப்பினர்கள், அவங்களை அடக்கியதான் இந்த வாக்காளர் குழுமம், எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. எலக்டோரல் காலேஜ். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம், பதவியேற்பு உறுதிமொழி யாரு சொல்றாங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவராவார். 5 ஆண்டு முடிஞ்சாலும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி உடையவர். மீண்டும் 2 தடவை குடியரசுத் தலைவரா, 2 தடவை 3 தடவை கூட வந்து குடியரசுத் தலைவராக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் வந்து குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் 53வது விதி தெரிஞ்சுக்கிட்டோம். 35 வயது. அப்புறம் எலக்டோரல் காலேஜ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், ராஜதந்திர அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம், அடுத்து நிதி அதிகாரம் பணம், அடுத்து நீதி அதிகாரம், அடுத்து இராணுவ அதிகாரம், அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள், அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். இப்ப குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் 77 பிரிவு 77 நிர்வாகத்தை குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே. விதி 77 குடியரசுத் தலைவர் பெயரால் மேற்கொள்ள. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். பாருங்க, நிர்வாகத்துக்கு யாரெல்லாம் நியமனம் செய்யறாருன்றது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதான் பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினருக்கு துறைகளையும் ஒதுக்கீடு செய்கிறார். பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் துறையையும் ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கியமான பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை அட்டர்னி ஜெனரல், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதே மாதிரி மத்திய அரசு பணியாளர், யூபிஎஸ்சியோட டைரக்டர் அண்ட் அதர் மெம்பர்ஸ், போர்டு டைரக்டர்ஸ், சேர்மன் சொல்லுவோம், சேர்மன், யூபிஎஸ்சி சேர்மன் மற்றும் அதர் மெம்பர்ஸ் எல்லாமே இவர் தான் வந்து. இப்போ யாரெல்லாம் நியமனம் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து புற அமைச்சர், அடுத்து அமைச்சரவை, அப்புறம் அமைச்சரவைகளுக்கு உள்ள அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்க செய்தல். இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், கவர்னர் பிற நியமனம்ன்றாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டு, அப்புறம் அதர் ஜட்ஜஸ், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர்,
தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் அம்பாசிடர்ஸ், இப்போ இந்தியாவின் வெளிநாட்டு தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். நிர்வாகத்துல எல்லாத்தையும் நியமனம் செய்யறதா நிர்வாக அதிகாரங்கள். அடுத்து சட்டமன்ற அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை, இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் முத கூட்டத்தொடர், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் போல கலந்து கொள்ளக்கூடிய முதல் கூட்டத்தொடர், அதுல முத இவர் தான் உரையாற்றி துவக்கி வைக்கிறார். தேர்தல் முடிஞ்சு இப்ப தேர்தல் நடக்க போகுது, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் போட்டு கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடர்ல யாரு உரையாற்றி துவக்கி வைக்கணும்னா குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி துவக்கி வைக்கணும். மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய, மேலும் ஒவ்வொரு ஆண்டோட நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தான் துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை, குடியரசுத் தலைவரே ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டணும் அப்படின்னா 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். சட்டமன்ற அதிகாரத்துல பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார். மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். அடுத்து அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து ஏதாவது ஒரு மசோதா வெயிட்டிங்ல பெண்டிங்கா இருந்தது அப்படின்னா அது ஏன் பெண்டிங்ல இருக்கு, ஏன் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை காரணம் கேட்டு அவர் செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும், ஏன்னா ஒரு மசோதா எப்ப நிறைவேற்றப்படும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. பட்ஜெட் ஆண்டு வரவு செலவு திட்டம், அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகமே செய்ய முடியாதாம். நாடாளுமன்றத்தில் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு, மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இந்த லோக்சபாவுக்கு. மக்களவையின் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சட்டமன்ற அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா கூட்டத்தை துவக்கி வைக்கிறாரு. ஆண்டுல 2 கூட்டம், அதே மாதிரி ஆண்டோட முதல் கூட்டம் இவர் தான் கூட்டுகிறார். அதே மாதிரி ஒரு மசோதா பெண்டிங்ல இருந்தா அதை பற்றி செய்தி அனுப்பலாம். இவரோட ஒப்புதல் பெற்றுதான் எல்லா மசோதாக்களும் சட்டமாயிருது. நிதி மசோதா இவர் ஒப்புதல் இல்லாட்டி அறிமுகம் செய்ய முடியாது. இவர் 2 அவையில கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலைக்கும் அதிகாரம். அதுக்கடுத்து இவர் 12 பேரை ராஜ்யசபாவுக்கு நியமிக்கிறத பத்தி சொல்றாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு 12 பேர். யார் அப்படின்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி. கலை, ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர். ஆர்ட்ஸ்னா கலையில எல்லாமே, நம்ம சினிமா, இசை, ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி ஆர்ட். இலக்கியம், லிட்ரேச்சர், அறிவியல், சயின்ஸ், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில், பாருங்க அந்த 2 பேரை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசு 2 ஆங்கிலோ இந்தியரை நியமிக்கிறாரு. சட்டமன்ற அதிகாரம் சொல்லியாச்சு. அடுத்து நிதி அதிகாரங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசு அனுமதி பெற்ற பின்னர் நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்டை வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி பெற்ற பின்னரே நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை நமக்கு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கான்டினன்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் இங்கிலீஷ்ல அவன் தெரிஞ்சுக்குவான் ஒரு காலத்துல. இப்போதைக்கு இங்க அவசரகால நிதி,
ஏன்னா இங்கிலீஷாக நடத்திக்கிட்டா இருந்தால் இங்கிலீஷ் வார்த்தைகள் சாதாரணமாக சரளமாக வரும். தமிழாக நடத்திட்டு இங்கிலீஷ் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஏன்னா தமிழாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் வார்த்தைகள் தான் வருது. ஆங்கிலமாக நடத்திங்கன்னா டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் வார்த்தை அதில் என்ன அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஸோ நடத்துவோம். போக போக வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கூடிய விரைவில் நம்ம வந்து இப்போ குரூப் 4 போட்ட மாதிரி குரூப் 1க்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் ஃபுல்லாக குரூப் 1 கிளாஸாக நடத்துவோம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குரூப் 1க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜில் சொல்லுவோம். குரூப் 2க்கு சொல்கிற மாதிரி குரூப் 1க்கு இது நம்ம 10th பேஸ்ட் எடுத்தவே. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பேருமே பேசிக் நாலேஜுக்காகத்தான் இந்த குரூப் 4 கிளாஸ் எல்லா பேரும் பேசிக் நாலேஜ். ஏன்னா ஏதோ ஒரு குரூப் 4 அப்படின்னாவே நம்ம 6th to 10th புக்கை படித்தா தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்காம வந்து நம்ம படித்தா நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்காதுன்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை முழுமையாக தெளிவாக தரவாக படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஒரு பாதி படித்தது மாதிரி. அப்புறம் கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்குன்னா வந்து இம்பார்ட்டன்ட் அந்த மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் ஒட்டி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம வந்து அப்புறம் நம்ம தேடி நம்ம வந்து நோட்ஸாக எழுதி நம்ம படித்தா தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம வேலைக்கு போக முடியும். அதனால் வந்து இப்போதைக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு 10th இருக்கக்கூடிய 6ஆவதுலேருந்து 10ஆவது இருக்க பாடத்தை சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் சொல்லுவோம். எல்லாமே அடுத்தடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே தமிழில் வந்து 10வது தமிழ் ஃபுல்லாக போட்டாச்சு. தமிழ் 10வது இயலில் இருக்க எல்லா இயலுமே நம்ம சொல்லியிருக்கோம். அதை கேட்டிங்கனாவே உங்கள் தமிழ் உங்களுக்கு எப்படி படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியும். அதேமாதிரி இப்போ இந்தியன் பாலிட்டி சொல்லியிருக்கா. அதில் வந்து நிதி அதிகாரங்கள் பற்றி சொல்கிறேன். நிதி அதிகாரங்களில் வந்து அவசர கால நிதியை வந்து இந்தியாவில் அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. அவர் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கைகளையும் கொண்டு வர முடியாது. மானிய கோரிக்கைகளை குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கைகளையும் கொண்டு வர முடியாது. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாரா செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவை அமைக்கிறார். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதிக்குழு. இதான் நிதி அதிகாரங்கள். நிதிக்குழு, அவசரகால நிதிக்குழு, அது 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து நீதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும். பாருங்க, இது ஒரு முக்கியமான விதி, முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். 72வது விதி ஒருத்தருக்கு வந்து வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. நீதி அதிகாரங்கள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அடுத்து இராணுவ அதிகாரங்கள். மிலிட்டரி. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு பாதுகாப்பு தலைமை தளபதி, முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்றத எந்த பிரிவு வழங்கியுள்ளதுன்னா சட்டப்பிரிவு 53(2). சட்டப்பிரிவு 53(2) வந்து அவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளது. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். அவர் வந்து இராணுவத்தை வழிநடத்துகிறார். அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். இந்திய தூதர்கள், வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயரால். பாருங்க, வெளிநாடுகளோட அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரம்? நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், ராஜதந்திர அதிகாரங்கள், நெருக்கடி நிலை. ஏற்கனவே முதல் படத்தை படிச்ச நெருக்கடி நிலை 352, 356, 360. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவிலும், மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும், நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 360வது பிரிவிலும் உள்ளது. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி. எந்த மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிக முறை? சட்டமன்றத்தை கலைச்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் அதிகமான? கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் 9 முறை. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் எப்படி நீக்கலாம்? குடியரசுத் தலைவர் தன்னுடைய
பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவர் வந்து ரிசைன் பண்றாரு அப்படின்னா அந்த இதை வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் சட்டப்பிரிவு 61. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 53, அடுத்து நிர்வாகத்துக்கு 77, அடுத்து நீதிக்கு வந்து 72, தலைமை தளபதிக்கு 53(2), அப்புறம் வந்து அவரை நீக்குவதற்கு 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்வார். இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்கள் 1/4 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லி அது ஃபுல்லா. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். துணை குடியரசுத் தலைவர் 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. இந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள்: ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்ததாக இருத்தல் வேண்டும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினருக்கு மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து இவருக்கு தேர்தல் மற்றும் பதவிக்காலம். தேர்தல் சட்டப்பிரிவு 66(1) படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவரும் நேரடி தேர்தல் 66(1) படி சட்டப்பிரிவு 66(1) படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரலாம். அவர் மீண்டும் துணை குடியரசாக தேர்ந்தெடுக்கும் தகுதியுடையவராக. மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார். துணை குடியரசுத் தலைவர் இல்லாட்டி அந்த மாநிலங்களோட துணை தலைவர், மாநிலங்களவையின் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களின் துணைத் தலைவர் வந்து அந்த துணை குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செய்யணும். இப்ப துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம். இப்ப துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு வந்து எலக்டோரல் காலேஜ் பற்றி சொல்றாங்களான்னு பார்ப்போம். அவருக்கு வந்து எப்படி, ஆனால் வந்து மறைமுகமா சொல்லிட்டாங்க. அடுத்து மறைமுக தேர்தல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க 66(1). மற்றபடி வந்து துணை குடியரசுல எப்படி பதவி நீக்க செய்யலாம்? மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை துணை குடியரசுத் தலைவரை பதவியில் நீங்க பாருங்க. மக்களவையில் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். இந்த தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடு வந்து மாநிலங்களவையின் தலைவர், ராஜ்யசபாவோட தலைவர், மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார். மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். மிகப்பெரிய பிரச்சனை போது அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கலாம் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது
அது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவர் பணிகளை செய்யலாம். பாருங்க, குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை பாருங்க, நாட்டில் 2 பேரோட பதவிகளும் காலியாக இருக்கு. குடியரசுத் தலைவரோட பதவி, துணை குடியரசுத் தலைவர் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுகிறார். குடியரசுத் தலைவர் அந்த பணிகளை யாரு செய்யணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. எத்தனாம் ஆண்டு அப்படின்னா 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். பாருங்க, 1969 இந்த 2மே காலியான போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசு, அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக செயல்பட்டார், நியமிக்கப்பட்டார். அடுத்து இங்க ஒரு முடிவு வாக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. முடிவு வாக்கு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். முடிவு வாக்குன்னு ஒன்று. காஸ்டிங் ஓட். காஸ்டிங் ஓட்டுன்றது இப்போ மாநிலங்களவையில் ஒரு மசோதாவில் விவாதம் நடந்து அதில் வாக்கு சமமா இருக்கு, 2 சைடும். வாக்கெடுப்புல சமநிலையில் இருக்கும்னா துணை குடியரசுத் தலைவர் வாக்கு சொல்லலாம், வாக்களிக்கலாம். அது எத்தனை? சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலை இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. இப்போ துணை குடியரசுத் தலைவர் பத்தி சொல்லியாச்சு. 63 தான் அவர் 2வது. 66 அவர் மறைமுக தேர்தல். அடுத்து 100வது சட்டப்பிரிவு என்ன சொல்றாங்கன்னா அவர் முடிவு வாக்கு அளிக்கலாம் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப பிரதம அமைச்சர் 74(1) பிரதம அமைச்சரை பத்தி படிக்க போறோம். பிரதம அமைச்சர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவிடம் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவையும் இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது. 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட, குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிட இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ள. வெஸ்ட் மினிஸ்டர் ஜனநாயக முறைனா இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனை அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை. வெஸ்ட் மினிஸ்டர்னா பிரிட்டிஷ், இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் தான். இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனை அமைந்துள்ளதால். ஏன்னா இந்தியாவோட பிரதமர் இங்கிலாந்தோட பிரதமர் மாதிரி இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவையில பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சர் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவரை எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சர், ஆனால் அவர் 6 மாதத்தில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்த மக்களவைக்கு அமைச்சர்கள் பூரா எதற்கு பொறுப்புடைய, இந்த கேள்வியில நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அமைச்சரவை யாருக்கு பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்பா இருக்கணும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு லோக்சபாவிற்கு பொறுப்பா இருக்கணும்ன்றாங்க. பிரைம் மினிஸ்டர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா கட்சி, பெரும்பான்மை கட்சி, அந்த பெரும்பான்மையாக உள்ள கட்சி, பெரும்பான்மை உறுப்பினராக கொண்ட கட்சியின் தலைவரை
கட்சியோட ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இதான் வந்து பிரைம் மினிஸ்டர். இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மத்திய அரசு ரெண்டு கவர்மெண்ட் தான். ஒன்று வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அல்லது பிஜேபி கவர்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்புறம் ஜனதாதள கவர்மெண்ட், இப்போதான் வந்து பிஜேபி கவர்மெண்ட். இந்த மூணு கட்சி தான் வந்து காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி, அப்புறம் வந்து கூட்டணி ஆட்சி, அப்புறம் வந்து இப்போ வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி அந்த லோக்சபா தேர்தலில் 543 பேருக்கு தேர்தல் நடந்து அதில் வந்து யாரு அதிக உறுப்பினர்கள் பெறாங்களோ அந்த கட்சியோட தலைவர் தான். அந்த கட்சியோட வந்து தீர்மானத்தின்படி ஒருத்தர் வந்து பிரதம நியமிப்பாங்க. அதை வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து அமைச்சர்களுக்கு பூரா வந்து பதவி பிரமாணம் செய்து ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறது குடியரசுத் தலைவர். இப்ப பிரதம அமைச்சரோட செயல்பாடுகள், அவரோட கடமைகள். பிரதம அமைச்சர் வந்து 74(1) இப்ப 78 வந்து கடமைகள். 74(1) வந்து பிரதம அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 78 தான் 78 பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 வந்து பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பிரதம அமைச்சரின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். பிரதம அமைச்சர் தான் வந்து என்ன பண்ணனா, அமைச்சர்களின் நிலைகளை அறிந்து அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார். பிரதம அமைச்சர் தான் வந்து தலைமை வகிக்கும் கூட்டத்திற்கு தேதி, நிகழ்ச்சி நிரல் முடிவு செய்வார். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். அப்படி வந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத சமயத்தில் ஏதாவது ஒன்று அவன் தேவைப்படுது அப்படின்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பல்வேறு டிபார்ட்மெண்ட், பல்வேறு மினிஸ்டரோட பணிகளை மேற்பார்வையிடுகிறார். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையோட அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவைக்கு இடையே பாலமாக செயல்படுகிறார். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர். நாட்டின் ரியல் பவர். எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து பிரசிடென்ட், ரியல் பவர் உண்மையான பவர். அவர் வந்து பேரளவுக்கு பவர் தான் குடியரசுத் தலைவர். உண்மையான அதிகாரம் பூராமே வந்து பிரதம அமைச்சருக்கு தான் இருக்கு. ரியல் பவர். அந்த உண்மையான தலைவர் பிரதமர் அமைச்சர் தான் நாட்டின் உண்மையான தலைவர். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். நாட்டோட முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேர நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு வகிக்கிறார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேர நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். வந்து பிரதமர் வந்து எதுல எல்லாம் பங்கு? சர்வதேச மாநாடுகள், காமன்வெல்த், அணிசேர உச்சி மாநாடு, சார்க் நாடு மாநாடு எல்லாத்துலயும் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர். பிரதம அமைச்சர் பத்தி சொல்லியாச்சு. அடுத்து அமைச்சரவை குழு வந்து பிரதம அமைச்சருக்கு வந்து அமைச்சரவை குழு தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவை நியமிக்கிறார். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் 15% மட்டுமே, மொத்த உறுப்பினர்கள் 15% மட்டுமே அமைச்சர்களாக பாருங்க. இருக்கிற மெம்பர்ஸ்ல 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர் இருத்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாருங்க. உறுப்பினர்கள்ல 15% அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. முக்கியமான பாயிண்ட். 15% உறுப்பினர்கள் 543 பேர்ல எந்த கட்சி அதிக பெரும்பான்மை இருக்கோ அதுல வந்து 15% வந்து அமைச்சராக நியமனம் செய்யலாம். நடுவண் அமைச்சர்கள், இந்த அமைச்சரவையில 3 தர நிலைகளில் அமைச்சர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ள 3 விதமான அமைச்சர்கள். ஃபர்ஸ்ட் கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். அமைச்சர்கள் 3 வகையில வகைப்படுத்தப்பட்டுள்ளன, 3 தரத்துல வகைப்படுத்தப்பட்ட. அதுல வந்து
கேபினட் அமைச்சர் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர், ரெண்டாவது ராஜாங்க அமைச்சர்கள், மூணாவது இணை அமைச்சர்கள். ஃபர்ஸ்ட் வந்து கேபினட் அல்லது ஆட்சி, கேபினட் மினிஸ்டர், அடுத்து ராஜாங்க அமைச்சர்கள், அடுத்து இணை அமைச்சர்கள். ஃபர்ஸ்ட் கேபினட் அமைச்சர்கள் யாரு? நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினட் ஆகும். மூத்த அமைச்சர்கள் பூரா நிர்வாகத்தோட மைய கருவை, ஒரு நாட்டோட முக்கியமான இதை பற்றி சொல்றது, மைய கருவை உருவாக்க மூத்த அமைச்சர் முறைசாரா அமைப்பே கேபினட். கேபினட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றை முக்கிய முடிவுகளை எடுக்கிறது கேபினட். இந்த கேபினட் தான் அமைச்சரவை. இந்த கேபினட் அமைச்சருக்குள்ள தான் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு, அடுத்து ஃபைனான்ஸு, அடுத்து எக்ஸ்டர்னல், வெளியுறவுத்துறை, இன்டர்னல், வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றை முக்கிய முடிவுகளை எடுக்கிறது கேபினட் அமைச்சர்கள். அடுத்து ராஜாங்க அமைச்சர்கள். ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சரவை இரண்டாவது வகையான ராஜாங்க அமைச்சர்கள். இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின், ராஜாங்க அமைச்சர்களுக்கு வந்து ஒவ்வொரு துறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுகிறார். ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். ராஜாங்க அமைச்சர்கள் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். அடுத்து இணை அமைச்சர்கள். மூன்றாவதாக இணை அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள் அல்லது ராஜாங்க அமைச்சர்கள் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்ற இவர்கள் உதவி செய்கிறாங்க. இந்த கேபினட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவி செய்வதற்காக நியமிக்கப்பட்டதை இணை அமைச்சர்கள்ன்றாங்க. அடுத்து இந்திய நாடாளுமன்றம் சொல்லியாச்சு. யாராவது சொல்லிட்டா அப்படின்னா வந்து நிர்வாகத்தில் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை. அமைச்சர்கள் 3 விதமான அமைச்சர்கள். ராஜாங்க ஃபர்ஸ்ட் கேபினட் அமைச்சர்கள், அடுத்து ராஜாங்க அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். இப்போ வந்து இந்தியாவோட நாடாளுமன்றம் சொல்றோம், பாராளுமன்றம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நடுவண் அரசின் நாடாளுமன்றம்னா 2வது பிரிவு. ஏன்னா இந்தியாவோட அரசு வந்து 3 அங்கங்கள் சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகத்தை சொல்லியாச்சு. அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. நிர்வாகத்தில் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரை சொல்லியாச்சு. இப்ப சட்டமன்றம்னாவே நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக நடுவண் அரசோட சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகள். இந்திய நாடாளுமன்றம்னா 3 பகுதிகள். அவை இந்திய நாடாளுமன்றம் பாருங்க, இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகள். குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா 3மே சேர்ந்த நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகள். குடியரசுத் தலைவர், நம்ம லோக்சபா, ராஜ்யசபா மட்டும்தான் சொல்றோம். ஆனா குடியரசுத் தலைவரும் சேர்த்து தான் சொல்லணும். நாடாளுமன்றம்னா குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. நாடாளுமன்றமான மாநிலங்களவை என்னும் மேலவையும் மக்களவை என்னும் கீழவையும் கொண்ட இது ஈரவை சட்டமன்றம். பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், யூனிகேமரல், பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்களவைனா என்ன? ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. 238 உறுப்பினர்கள் மாநில மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநிலங்களவையோட தேர்தல் வந்து மறைமுக தேர்தல். மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 உறுப்பினர் மாநில சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட, ஏற்கனவே குடியரசுத் தலைவர் 12 பேரை நியமிக்கலாம். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதிகள். மாநிலங்களவை உறுப்பினரான இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மனநிலை சரியில்லாதவராக அல்லது பெற்ற கடனை திருப்பித் தர முடியாதவராக இருத்தல் கூடாது, மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை, அதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவையின் உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதன் உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 3இல் 1 பகுதியினர், 6 ஆண்டுகள் பதவிக்காலம், 6 ஆண்டுகள் நிரந்தர அவை, 3இல் 1 பகுதியினர்
2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். ஆனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நியமனப்படுகின்றன. துணை குடியரசுத் பதவி வழி துணை குடியரசுத் தலைவர் தான் பதவி வழி மாநிலங்களின் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களின் துணைத் தலைவர், அதன் மாநிலங்களோட துணைத் தலைவர் மாநிலங்களின் துணைத் தலைவர் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்தல் இந்த மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஒற்றை மாற்று பிரதிநிதித்துவ விகிதாச்சார முறை, அதாவது மறைமுக தேர்தல். அதன் முறையில் இதுக்கு தேர்தல் நடத்து ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நிதி மசோதா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. பாருங்க, நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். நிதி மசோதா ஒன்லி மக்களவையில் மட்டும்தான் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் அந்த நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகி விடுமா. ராஜ்யசபாவில் நிதி மசோதாவுக்கு 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கணுமா. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 14 நாட்களில் அவங்க ஒப்புதல் அளிக்கலாட்டி ஒப்புதல் பெறாமலேயே நிதி மசோதா சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவையில் கருத்தில் கொள்ள தேவையில்லை. மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவையில் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவை மக்களவை நிராகரிக்கலாம். பாருங்க, மாநிலங்களவையில் எந்த ஒரு அதோட இதை முன்மொழிவுகளை மக்களவை நிராகரிக்கலாம். மாநிலங்களவை சொல்லியாச்சு. அதோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர், அதோட துணைத் தலைவர் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையாகும். இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்க உறுப்பினர் 552. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் 552. அவற்றில் 530 உறுப்பினர்கள் 530 பேர் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 13 பேர் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 530 பேர் மாநிலங்கள் 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமிக்க தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டது. தற்சமயம் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 545. மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 25 வயது குறைவுடையவராக இருத்தல் வேண்டும். 25 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். குறைந்தது 25 வயதாக இருக்கணும். குறைந்தது 25 வயது. 25 வயது குறைவுடையவராக இருத்தல் வேண்டும். கூடாது. ஆமாம், கூடாது. 25 வயது வார்த்தைகள் பாருங்க. கூடாது. 25 வயது குறைவுடையவராக இருத்தல் கூடாது. அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலிடம் நாட்டில் அவர் ஒரு வாக்காளர் இடம்பெற்றிருத்த வேண்டும். மக்களவையில் போட்டியினா ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்க வேண்டும். நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் எந்த ஒரு ஆபீஸ் கவர்மெண்ட்லையும் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மனநிலை சரிதாக பெற்றவர்களின் திருப்பி செலுத்த இயலாதவர்கள் இருத்தக்கூடாது. மக்களவை உறுப்பினர் பதவிக்காலம். மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்தில் 5 ஆண்டுகள் செயல்படும். அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சர் ஆலோசனை குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்திய அரசு நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பு எந்த ஒரு கட்சிக்கு அல்லது கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். மக்களவைக்கு தேர்தல். மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்பார்வையிடுதல் நடத்துதல் ஆகிய பணிகளை தேர்தல் ஆணையம் செய்கிறது. மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்ப வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் ஆவார். மக்களவையின் செயல்பாடுகள். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்த நிறைவேற்ற முடியும். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும்.
குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்ற பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களைப் போலவே மக்களவை அதிகாரம் பெற்றுள்ளது. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்ற பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவைப் போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதும் மாநிலங்களவைப் போலவே மக்களவையும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்க அதிகாரம். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட தமிழகத்தில் நாடாளுமன்றம், ராஜ்யசபாவுக்கு 18 பேரு, மாநிலங்களவைக்கு 18 பேரு, லோக்சபாவுக்கு மக்களவைக்கு 39 பேரு. அடுத்து இப்போ மக்களவையில் சபாநாயகர், மக்களவையில் சபாநாயகர் மக்களவையை தலைமையேற்று நடத்துவார். பாருங்க, மக்களவையை தலைமையேற்று நடத்துவார் சபாநாயகர். ஒரு முக்கியமான பாயிண்ட், மக்களவையை தலைமையேற்று, மக்களவையின் கூட்டத்தை தலைமையேற்று மக்களவையின் தலைவர் பிரதமர், ஆனால் மக்களவை கூட்டத்தின் தலைமையேற்று நடத்த சபாநாயகர். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் மக்களவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகர் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை அவர் பதவியில் நீடிப்பார். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட அவர் பதவியில் நீடிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். அவர் ஒரு நிதி மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு, பாருங்க ஒரு முக்கியமான, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார் சபாநாயகர். பாருங்க, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அவர் வருகை போதால் துணை சபாநாயகர் மக்களவைக்கு அவர் இல்லாமல் துணை சபாநாயகர் பதவி வகிப்பார். அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்பப்போ நடக்கும் அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் நடக்குமா. பட்ஜெட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம். அது 4 மாதம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே பட்ஜெட் கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரம், இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்க, மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும். உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தலான இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறை பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட, மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், சட்டப்பிரிவு 76, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் சபாநாயகர். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்ய இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட உச்சநீதிமன்ற நீதிபதியின் தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதியை இவரும் கொண்டிருத்தல் வேண்டும். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். குடியரசுத் தலைவர் எந்த நேரத்தில் பதவி அகற்றப்படலாம் அல்லது குடியரசுத் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். தலைமை வழக்குரைஞரின் அதிகாரங்கள், இவர் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு
ஆலோசனை வழங்குகிறார். சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கம் ஆலோசனை வழங்க இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்தில் அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தில் வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்குகளையும் இவரும் பெறுகிறார். தலைமை வழக்குரைஞர் 76 பிரிவு 76. அடுத்து நீதித்துறை 3வது அங்கம் நீதித்துறை. நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க முக்கியமாக நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். நடுவண் அரசு, மாநில அரசு, சட்டமன்ற நிர்வாக பிரிவு வந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. நடுவண் அரசுல மாநில அரசுல சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறை ஒற்றை அதிகார பணிநிலையை கொண்டுள்ளதாகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 28ஆம் நாள் புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற அமைப்பு 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் 1950 ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது. தற்சமயம் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 34 நீதிபதிகளை கொண்டுள்ளது. ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டுள்ளது. இது இப்ப மாற்றப்பட்டுள்ளது. அது கரெக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லுவோம் எத்தனை நீதிபதிகள்னு. இப்ப இருக்கக்கூடிய புக்ல ஒரு நீதிபதி ஒரு தலைமை நீதிபதி 34 நீதிபதிகள். நீதிபதிகளை யார் நியமனம் பண்றாங்க? இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திட வேண்டும். அவர் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் தகுதி ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். 10 ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும். தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை. தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதி 65 வயது வரை பதவியில் நீடிப்பார். உச்ச நீதிமன்ற நீதிபதி தங்கள் பதவிக்கால முடிவதற்கு முன்பாக குடியரசு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். அல்லது பெருங்கட்டத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. உச்ச நீதிமன்றம் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது. எனினும் இந்திய குடியரசுத் தலைவர் இசை பற்றி இந்திய தலைமை நீதிபதி முடியின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது வேறு எந்த ஒரு இடத்திலும் நீதிமன்ற அமர்வு அமையலாம். உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு வேற எந்த மாநிலத்தில் எந்த இடத்திலும் இந்த நீதிமன்ற அமர்வு அமையலாம். உச்ச நீதிமன்ற அதிகாரங்களும் பணிகள். உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களையும் பணிகளும்: தனக்கேயுரிய நீதி வரையறை. உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக ஒரு வழக்கல் தனக்கேறிய நீதி வரையறைக்குட்பட்டவை ஆகும். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் இடையான சிக்கல்கள். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது மேற்பட்ட மாநிலம் இடையான சிக்கல்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் இடையான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கேயுரிய நீதி வரையறைக்குட்பட்டதாகும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது. மேல்முறையீட்டு ஏற்கனவே படிச்சிருக்க மேல்முறையீட்டு நீதி வரையறை
ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை. இது வந்து மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி புலனாய்வு சார், நீதி புனராய்வு. நீதி புனராய்வு அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் வந்து நமக்கு வந்து நீதித்துறை மட்டும் கொஞ்சம் தெளிவாக இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம். ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து கேள்விகள் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாமே வந்து செய்தியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நல்லா தெளிவாக சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நடுவண் அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்ற ஒரு ஆட்சி முறை, இந்தியா வந்து எப்படி யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து இந்தியாவோட அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 3 அங்கங்களை உடையது. இந்த 3 அங்கங்களில் வந்து முதல் அங்கம் வந்து நிர்வாகம், 2ஆம் அங்கம் வந்து சட்டமன்றம், 3ஆம் வந்து நீதித்துறை. நிர்வாகத்தில் வந்து நமக்கு வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பிரதமருக்கு அடுத்து அமைச்சரவை, அதே மாதிரி வந்து சட்டமன்றத்தில் வந்து பாராளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் வந்து துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். சாரி, ராஜ்யசபா வந்து துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். அப்புறம் வந்து ராஜ்யசபாவோட துணைத் தலைவர், ராஜ்யசபாவின் துணைத் தலைவர். ராஜ்யசபாவோட தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். அதே மாதிரி ராஜ்யசபாவின் துணைத் தலைவர் அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி வந்து லோக்சபாவுக்கு வந்து தலைவர், லோக்சபா கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர், அப்புறம் துணை சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்னு படித்தோம். அதில் நமக்கு வந்து சட்டம். அடுத்து நீதித்துறைக்கு வந்து உச்ச நீதிமன்றம், அதில் உள்ள தலைமை நீதிபதிகள்லாம் படித்தோம். ஸோ இன்னும் தெளிவாக வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு மீண்டும் அடுத்த பாடத்தை தொடரும். நன்றி, வணக்கம்.